வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி மறுசீரமைப்பை கைவிடு, கருணையே உடனே பதவி விலகு, போராட்டத்தில் குதித்த விமலனி. 2029 ஆண்டு தேர்தலில் பொது வேட்பாளர் யார்? நாமல் எம்பி கருத்து. ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வர முன்னர் மக்களின் காணிகளை விட வேண்டும், வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தன் வலியுறுத்து. கெஹலியவுக்கு எதிரான வழக்கு பிப்ரவரி 13 வரை ஒத்திவைப்பு. யாழ்ப்பாணத்தில் இருந்து நேரடி ஏற்றுமதிக்கு சுங்க திணைக்கள ஆதரவு. வீதி விளக்குகளுக்கான மின்கட்டணத்தை மக்களிடம் அறவிடுவதற்கு முன்மொழிவு. புதிய இலக்குகளுடன் இலங்கை வருகின்றார் புதிய அமெரிக்க தூதுவர். பாதுகாப்பு இணையதளத்தில் தனியார் ஊடுருவல் தீவிர விசாரணை. ஒழுங்காக பாட புத்தகம் தயாரிக்க முடியாதவர்கள் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது எப்படி? தென்னிந்திய கலைஞர்கள் கலந்து கொள்ளும் பட்டத் திருவிழா. வங்கி மற்றும் நிதி விவரங்கள் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொழில் அதிபர்களை கடத்தி கொடுமைப்படுத்தி பணம் பறித்த போலி இராணுவ மேஜர். பிரதமர் பதவி தொடர்பில் கரணியின் தீர்மானம். ஜேவிபியின் உயர் பீடத்தின் முக்கிய அறிவிப்பு. நாமல் மற்றும் ரணிலின் இழிவான செயல்கள் கேள்விக்குறியாகும் ஜனாதிபதி கனவு. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை அரசியலில் உண்ணாவிரத போராட்டத்துக்கு பெயர் போன தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச இன்று காலை சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்னால் தனது கட்சி சகாக்களுடன் திரண்டு வந்து அவர் போராட்டத்தில் குதித்துள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கல்வி அமைச்சரான பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். கல்வி அமைச்சரின் திட்டங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு உட்பட்டவை எனவும் அவை நாட்டின் தேசிய கல்வி முறைமையை சீர்குலைக்கும் வகையில் அமைந்துள்ளன எனவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஹரணியின் தவறான கல்வி சீர்திருத்தத்தை உடனடியாக திரும்பப் பெறு, பிள்ளைகளின் எதிர்காலத்தை பகடை காயாக்கும் கல்வி அமைச்சரே பதவியை விட்டு விலகு போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் தரையில் அமர்ந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக அமைச்சரை விமர்சிக்கும் வகையிலான கேலி சித்திரங்கள் மற்றும் கரணி கோகோம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பாரிய பதாகைகளும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்வித்துறையில் அரசு மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள மாற்றங்கள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ள போராட்டக்காரர்கள் எந்த சீர்திருத்தங்கள் உடனடியாக நிறுத்தப்படும் வரை தமது போராட்டங்கள் தொடரும் என்றும் எச்சரித்துள்ளார்கள். எந்த சத்தியாகிரக போராட்டம் காரணமாக கல்வி அமைச்சுக்கு முன்னால் உள்ள பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் அந்த பகுதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. யாழ்ப்பாணத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வருகை தருவதற்கு முன்னர் மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிதன். காணி விடுவிப்பு தொடர்பான அரசின் நடவடிக்கைகள் குறித்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மக்களின் நீண்டகால போராட்டங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை. இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளிட்ட எதிரணிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்தால் 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் சர்ச்சை ஏற்படாதா? அவ்வாறு எழும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்று நாமல் ராஜபக்சவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், இது பற்றி 2029 ஆண்டில் கதைப்போம், தற்போது விவாதிக்க வேண்டிய விடயம் அல்ல அது. எதிரணிகள் ஒன்றிணைந்து வலுவான அரசியல் பயணத்தை முன்னெடுப்பது பற்றியே தற்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் ஒன்றிணைவதற்கு நாமல் எம்பி மீண்டும் வரவேற்பு தெரிவித்திருந்தார். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வல, அவரது மகன் ரமித் ரம்புக்வல, மகள் அமாலி நயானிகா ரம்புக்வல மற்றும் அவர்களது பணியாளரான
நிபுணி கிருஷ்ணஜினா ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மீண்டும் விசாரணை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி வழக்கை அடுத்த மாதம் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். கெஹலிய ரம்புக்வல அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தனது தனிப்பட்ட ஊழியர் குழாமில் வெளிநபர்களின் பெயர்களை பயன்படுத்தி அவர்களுக்குரிய சம்பளம் மற்றும் மேலதிக கொடுப்பனவுகளை தனது சொந்த வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட்டதன் மூலம் ஊழல், மோசடி மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மேற்படி பிரதிவாதிகளுக்கு ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் தற்போது நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்திலிருந்தே ஏற்றுமதி நடவடிக்கைகளை நேரடியாக முன்னெடுப்பதற்குரிய ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு இலங்கை சுங்க திணைக்களம் தயாராக உள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் சீவலி அருக்கட வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் உறுதியளித்துள்ளார். வடக்கிலிருந்து நேரடியாக ஏற்றுமதி செயற்பாடுகளை ஆரம்பிப்பது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநரினால் இலங்கை சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்துக்கு கடிதம் மூலம் ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அக்கோரிக்கைக்கு அமைவான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்று திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த விவசாய மற்றும் ஏனைய உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு தற்போதைய நிலையில் 3ஆம் தரப்பினரையே நம்பியிருக்க வேண்டியுள்ளது. இதனால் உற்பத்தியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான லாபம் குறைவடைகின்றது. இந்த நிலையை மாற்றியமைக்கும் வகையில் ஒரு விவசாயி தனது உற்பத்தி பொருளை தானே நேரடியாக ஏற்றுமதி செய்வதற்கு ஏற்ற வகையிலான பொறிமுறைகளை உருவாக்கப்பட வேண்டும். இதற்கான நடவடிக்கைகளை நாம் எடுத்து வருகின்றோம். இந்த திட்டத்தை விரைவாக நடைமுறைப்படுத்த சுங்க திணைக்களம் உதவ வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சீவலி அருக்கொண்ட இந்த திட்டத்துக்கு கொள்கையளவில் நாம் இணக்கத்தினை வெளியிடுகின்றோம். தற்போதுள்ள சில நடைமுறை சிக்கல்களை துரிதமாக தீர்த்து வெகு விரைவில் யாழ்ப்பாணத்திலிருந்து நேரடி ஏற்றுமதிக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது வங்கி மற்றும் நிதி தொடர்பான விவரங்களையோ எவருக்கும் பகிர வேண்டாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் FU பூட்லர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமூக வலைதளங்கள் மூலம் முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் மற்றும் ஏனைய சட்டவிரோத செயல்களை கையாள்வதற்கு சைபர் குற்ற தடுப்பு பிரிவு முழுமையான வசதிகளுடன் தயார்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான குற்றங்களில் ஈடுபடுவோர் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக போலீசார் தயவு தாட்சணையின்றி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என குறிப்பிட்டுள்ளார். குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தலைமையகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள சைபர் குற்ற தடுப்பு பிரிவு முன்னெடுத்துள்ள விசாரணைகளை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் ராணுவ மேஜர் என்று கூறி செல்வந்தர்கள் மற்றும் தொழில் அதிபர்களை கடத்துதல், மிரட்டுதல், பணம் பறித்தல் உள்ளிட்ட பல குற்றங்களுடன் தொடர்புடைய ஒருவர் நேற்று முன்தினம் பேலியகுட குற்றப்பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பேலியகுட குற்றப்பிரிவு பணிப்பாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரோகன் ஒலுகலவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது போலீசாரை ஏமாற்ற மேஜராக செயல்பட்டு பல்வேறு குற்றங்களை செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் வெண்ணப்புவ பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் சீதுவவில் தற்காலிக இடத்தில் தங்கியிருந்து இந்த குற்றங்களை செய்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ராணுவ மேஜர் என்ற போலி அடையாள அட்டையும் தயாரித்த சந்தேக நபர் ராணுவ சீருடையில் இந்த குற்றங்களை செய்துள்ளார். அவரது கையடக்க தொலைபேசியை சோதனை செய்தபோது பல்வேறு தொழிலதிபர்களை கடத்தி தாக்கி பணம் பறிக்கும் பல வீடியோக்கள் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரினால் மேற்கொள்ளப்பட்ட பல குற்றங்கள் குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். பேலியகுட குற்றப்பிரிவு பணிப்பாளர் ரோகான் ஒலுகலவின் வழிகாட்டுதலின் கீழ் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்குள் பிரதமர் பதவியில் எப்போதும் மாற்றம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சராகவும் பிரதமராகவும் கரணி அமரசூரிய எவ்வித தவறும் செய்யவில்லை. எனவே பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சின் பதவிகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்ற பிரச்சாரம் அடிப்படையற்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தற்போது சர்ச்சைக்குரிய விடயமாக இருக்கும் கல்வி மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான விடயங்கள் குறித்து முறையான விசாரணைகள் நடத்தப்படும். இதன்போது தவறு எங்கே நடந்தது என்பது கண்டறியப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமரை பதவியில் இருந்து நீக்குவதற்கு எதிர்க்கட்சிகள் கனவு காண்கின்றன. கரணி அமரசூரிய எதிர்க்கட்சிகளுக்கு சவாலாக இருப்பதனால் அவரை குறிவைத்து எதிர்க்கட்சிகள் காய் நகர்த்துகின்றனர். அத்துடன் பிரதமர் பதவியில் இருந்து கரணி விலகுவதற்கு தயாராகி வருவதாக பரவி வரும் வதந்திகள் முற்றிலும் பொய்யானது என்றும் டெல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகிக்கக்கூடிய சாத்தியங்கள் கிடையாது என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீரா பெரேரா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ராஜபக்ச குடும்பத்தின் அரசியலை மக்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். அவர்களுடைய வரலாறு தற்பொழுது குப்பை தொட்டியில் வீசப்பட்டு விட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜபக்சக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு எவ்வித சந்தர்ப்பமும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கினால் புதிய மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்படும் கருத்துக்களை நகைப்புக்குரியவை என அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் கரணி அமரசூரியவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் தீவிர சீறுபூசல்கள் கண்டிக்கப்பட வேண்டியவை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மிக இழிவான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எனினும் கல்வி அரசியல் அமைப்பு நடவடிக்கைகள் திறந்த வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கல்வி வணிக மயப்படுத்தப்படுவதனை வன்மையாக கடுமையாக எதிர்ப்பதாகவும் குறிப்பாக பாடசாலைகளை மூடும் திட்டம் ஏற்புடையது அல்ல எனவும் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளினால் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்வதற்கு பாவனையாளர்களின் மின்சார கட்டணங்களில் 2% அறவிடப்படும் என்ற அரசாங்கத்தின் முன்மொழிவு மின்சார பாவனையாளர்களுக்கு மேலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் செயற்பாடல்ல என வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் நடைமுறையில் உள்ள செலவு பகிர்வை உத்தியோகபூர்வமாக வெளிப்படையாகவும் ஒழுங்குபடுத்தும் முயற்சி எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வலுசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க கேமபால இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளால் ஏற்படும் செலவுகளை உரிய நகர மற்றும் மாநகர சபைகள் ஏற்க வேண்டும். ஆனால் பல உள்ளூராட்சி அமைப்புகள் இதுவரை மின்சார சபைக்கு செலுத்த வேண்டிய மின்சார கட்டணங்களை செலுத்த தவறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி செலுத்தப்படாத மின்சார கட்டணங்கள் மின்சார சபையின் இழப்பாக கணக்கிடப்படுகின்றன. இந்த இழப்புகள் மின்சார சபையின் மொத்த இழப்புகளில் 2% எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு 6 மாதங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளும் மின்சார கட்டண திருத்தங்கள் மூலம் இந்த இழப்புகள் மின்சார பாவனையாளர்களிடமிருந்து பெறப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக சுமார் 4 ஆண்டுகள் பணியாற்றிய ஜூலி சாங் எதிர்வரும் வெள்ளிக்கிழமையுடன் பதவிக்காலத்தை முடித்துக்கொண்டு கொழும்பிலிருந்து விடைபெறுகின்றார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் சிரேஷ்ட ராஜதந்திரி எரிக் மேஜர் புதிய தூதுவராக கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார். இலங்கைக்கான தூதுவராக நியமனம் பெறுவதற்கு முன்னர் அமெரிக்க வெளியுறவு சேவையின் சிரேஷ்ட உறுப்பினரான எரிக் மேயர் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பிரிவின் சிரேஷ்ட அதிகாரியாக பணியாற்றினார். ஆப்கானிஸ்தான், பங்களாதேசம், பூட்டான், இந்தியா, சகஜஸ்தான், மாலத்தீவுகள், நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை, துர்க்மெனிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் உள்ளடங்கிய இப்பிராந்தியத்தில் அமெரிக்க நிர்வாகத்தின் கொள்கை முன்னுரிமைகளை ஒருங்கிணைப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் அவர் பொறுப்பு வகித்தார். குறிப்பாக இந்து சமுத்திர பிராந்தியத்தில் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை எதிர்கொள்வதிலும் இலங்கையின் கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலும் அமெரிக்கா தீவிர கவனம் செலுத்தும் என்பதை அவர் கோடிட்டு காட்டியுள்ளார். உலகின் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 2/3 பங்கு இலங்கையின் கடல் வழியாகவே செல்கின்றது. எனவே சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பேணுவதற்கு இலங்கையுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு அவசியமானது என மேஜர் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளம் வெளித்தரப்பினரின் ஊடுருவலுக்கு உள்ளானமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த உத்தியோகபூர்வ இணையதளம் பல சந்தர்ப்பங்களில் வெளித்தரப்பினரின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை சீர் செய்வதற்காக இலங்கை கணினி அவசர தயார்நிலை பிரிவு மற்றும் இலங்கை தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப முகவர் நிலையம் ஆகியவற்றினூடாக தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அரசு இலச்சினையில் தெளிவற்ற தன்மை காணப்பட்டமை அவதானிக்கப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் ஆலோசனைக்கு அமைய அமைச்சின் செயலாளர் கடந்த 9ஆம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த முறைப்பாட்டுக்கு அமைய குற்ற புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் மட்டத்திலும் உள்ளக விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய கலைஞர்கள் கலந்து கொள்ளும் பட்ட திருவிழா இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது. AAA மீடியா சொல்யூஷன் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் குறிப்பாக வல்வை விக்னேஸ்வரா சன சமூக சேவா நிலையம், அதே போன்று வல்வை உதயசூரியன் விளையாட்டு கழகம் இணைந்து நடத்தும் வல்வெட்டுத்துறையின் வினோத விசித்திர பட்ட போட்டி இந்த விசேட சிறப்பு ஊடக சந்திப்பினூடாக இந்த வேளையில் எமது ஊடக நண்பர்கள் எல்லோரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவதோடு விசேடமாக இன்றைய ஊடக சந்திப்பு என்னும் போது குறிப்பாக இந்த வல்வெட்டி துறையின் வல்வை
பட்டப்போட்டி திருவிழா. அதாவது வந்து இது வருடம் சிறப்பாக வருடத்துக்கு வருடம் மெருகூட்டப்பட்டு சிறப்பாக நடைபெறும் ஒரு சிறப்பு நிகழ்வாக, குறிப்பாக இலங்கையில் நடைபெறும், வடக்கில் நடைபெறும் ஒரு சிறப்பு நிகழ்வாக நாங்கள் இதனை அனைவருமே அறிந்த ஒரு விடயம். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் இதன் ஏற்பாடுகள் வந்து மாறுபட்ட விதத்தில் மெருகூட்டப்படுகின்றதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதே போன்று இந்த முறையும் கூட சிறப்பான ஏற்பாடுகள் பல, இது பட்டப்போட்டி திருவிழாவாக இருக்கட்டும் அல்லது அதனைத் தொடர்ந்து இடம்பெறவிருக்கின்ற சிறப்பு நிகழ்ச்சிகள், அதாவது சிறப்பு நிகழ்ச்சியின் அடிப்படையில் இசை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இந்த நிகழ்வுகள் வந்து நான் ஏற்கனவே கூறியது போன்று வருடம் மேலும் சிறப்பாக இடம்பெறுகின்றதை கூட தான் நாங்கள் உங்களுக்கு அறிய தர வேண்டும். குறிப்பாக இந்த நிகழ்வு வந்து இலங்கை எமது தமிழர்கள், அதே போன்று அவர்கள் மாத்திரமல்ல, குறிப்பாக உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் மத்தியில் வரவேற்கப்படும், எதிர்பார்க்கப்படும் ஒரு சிறப்பு நிகழ்வாக இந்த பட்டப்போட்டி திருவிழாவானது வருடம் குறிப்பாக தை மாதத்தில் இடம்பெறுகின்ற, தை தினத்தன்று இடம்பெறுகின்ற இந்த சிறப்பு நிகழ்வு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த வருடமும் கூட சிறப்பான பல ஏற்பாடுகளோடு, சிறப்பான பல முன்னாயத்தங்களோடு இந்த நிகழ்வுகள் வந்து இடம்பெற காத்திருக்கின்றது என்பதை கூட நாங்கள் அறிய தருகின்றோம். அதற்கான ஏற்பாடுகளும் கூட சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வருடத்தில் வந்து, அதாவது கடந்த வருடங்களை போல் அல்லாமல் இன்னும் சிறப்பான ஏற்பாடுகளின் கீழ் தென்னிந்திய கலைஞர்கள் பட்டாளமே, ஏராளமான கலைஞர்கள் ஒரு பட்டாளமாக இணைந்து சிறப்பிக்கவிருக்கும் ஒரு சிறப்பு நிகழ்வாக அந்த பட்டப்போட்டி திருவிழாவினை தொடர்ந்து மாலை வேளையில் இடம்பெறவிருக்கின்ற இசை நிகழ்ச்சியானது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு சிறப்பான ஏற்பாட்டின் கீழ் இடம்பெறவிருக்கின்றது கூட குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில், அதாவது தென்னிந்திய கலைஞர்களின் அடிப்படையில் சரிகமப பாடகர்கள் ஒரு பட்டாளம் வருகின்றார்கள். அதே போன்று தென்னிந்தியாவில் பிரபலமான ஒரு நிகழ்வாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பிக் பாஸ். இந்த பிக் பாஸ் நிகழ்வில் இடம்பெறும் சிறப்பு பிரபலங்கள் கூட இந்த பட்டப்போட்டி திருவிழாவில் மாத்திரமல்ல இந்த இசை நிகழ்ச்சிகளே கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்பதை கூறிக்கொள்ளும் அதே வேளையில் நம் நாட்டு கலைஞர்களும் கூட பலரும் கூட கலந்து சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை கூட, அவர்களுக்கான வாய்ப்புகளையும் கூட இந்த AAA மீடியா சொல்யூஷன் நிறுவனமானது வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. அதற்கான களங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை கூட நாங்கள் அந்த வேளையில் வந்து அனைவருக்குமே அறிய தருகின்றோம். ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே கூறினேன், இது உலகெங்கும் வாழ் தமிழர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படும் ஒரு சிறப்பு நிகழ்வு. ஆகவே இந்த நிகழ்வு இலங்கையில் மாத்திரமல்ல, உலக தமிழர்கள் எதிர்பார்த்திருக்கும் இந்த நிகழ்வை அவர்கள் எதிர்பார்க்கும் விதத்திலும் பார்க்க மாறுபட்ட விதத்தில் பிரம்மாண்டமான ஏற்பாட்டில், சிறப்பு ஏற்பாட்டில் நாங்கள் வந்து இந்த நிகழ்வினை வழங்குவதற்கு கூட அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட ஏராளமான கேள்விகள் எழுந்து கொண்டு தான் இருக்கின்றது. காரணம் வந்து இந்த முறை எமது ஊடக விரிவாக்கல் நிகழ்வுகளை நோக்கும் பட்சத்தில் இந்த மக்கள் மத்தியில் வந்து சிறப்பான பல கேள்விகள் எழுகின்றது. அதாவது இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் தொடர்பான வினாக்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஏற்பாடுகள் எந்த விதத்தில் இடம்பெறுகின்றது, எவ்வாறான இடம்பெறப் போகின்றது என்ற அந்த விடயங்களையும் கூட நாங்கள் தினந்தோறும் அவதானித்து வருகின்றோம். அதற்கான விளக்கங்களையும் கூட அவ்வப்போது நாங்கள் குறிப்பாக எமக்கு அந்த ஊடகங்கள் வாயிலாக, நாங்கள் சமூக ஊடக தளங்கள் வாயிலாக நாங்கள் அதற்கான விவரங்கள் எல்லாமே வழங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். AAA மீடியா சொல்யூஷன் நிறுவனமானது இந்த 15ஆம் தேதி பட்டத்திருவிழாவோடு கூடிய இந்த இசை நிகழ்ச்சியை மாத்திரம் வழங்குவதற்கு தயாராக இல்லை. தொடர்ச்சியாக 17ஆம் தேதி கிளிநொச்சி பகுதியில் மிகவும் சிறப்பான ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியும் கூட இடம்பெறவிருக்கின்றது. 15ஆம் தேதி நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கும் அனைத்து இந்த கலைஞர்களுமே கூட 17ஆம் தேதி மாலை வேளையில் இடம்பெறவிருக்கும், மாலை தொடக்கம் இடம்பெறவிருக்கும் இந்த சிறப்பான பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சிகளே கலந்து சிறப்பான இசை இறைவனை வழங்குவதற்காக தயாராக இருக்கின்றார்கள் என்பதை கூட நாங்கள் அறிய தருவதோடு, அதாவது அன்றைய நாளும் இந்த இசை நிகழ்ச்சியிலே சிறப்பாக இசையினை வழங்குவதற்காக ஸ்ருதிலயா யாழ்மணில், நான் ஏற்கனவே அறிவித்தது போன்று யாழ்மணில் புகழ் பூத்த ஒரு இசைக்குழு, அனைத்துமே இளம் கலைஞர்களை உள்ளடக்கிய ஒரு இசைக்குழு ஸ்ருதிலயா இசைக்குழு வழங்கும் சிறப்பான இந்த இசை நிகழ்ச்சி 17ஆம் தேதி கிளிநொச்சி நகரிலே அமையப்பெற்றிருக்கும் சிறுவர் பூங்கா அந்த சூழலிலே எமது இந்த இசை நிகழ்ச்சியானது இடம்பெறவிருக்கிறது என்பதை கூட இந்த வேளையில் இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக எமது அனைத்து ரசிகர்களுக்கும், சொந்தங்களுக்கும், நண்பர்களுக்கு அனைவருக்குமே நாங்கள் அறிய தருகின்றோம். அதாவது இம்மாதம் 15ஆம் தேதி இடம்பெறவிருக்கும் இந்த பட்டப்போட்டி திருவிழாவை தொடர்ந்து மாலை வேளையில் அந்த
சூழலை அலங்கரிக்கவுள்ள இந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியானது மிகவும் சிறப்பான ஏற்பாட்டில் இடம்பெறவுள்ளமையும் கூட இந்த வேளையில் நாங்கள் குறிப்பிட வேண்டும். அந்த வகையிலே அதாவது அன்றைய தினத்தில் இந்த சிறப்பான இசையினை வழங்குவதற்காக நம் நாட்டு இளம் கலைஞர்களை உள்ளடக்கிய இசைக்குழுவான யாழ்மண்ணில் புகழ்பூத்த ஒரு இசைக்குழு ஸ்ருதிலயா இசைக்குழு அந்த சிறப்பான இசையினை கூட ஒரு அதிரடியான இசையினை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. இந்த இசைக்குழுவோடு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒரு பாடகர் பட்டாளமே அன்றைய நாளில் பாடல்கள் எல்லாமே சிறப்பாக பாடுவதற்காக இங்கு வருகை தரவிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதாவது நாங்கள் இந்த பாடகர்களை நோக்கும் பட்சத்தில் குறிப்பாக சரிகம அந்த டைட்டில் வின்னர் கில்மிஷா, அதே போன்று அந்த சுற்றில் அவருடன் இறுதி சுற்றில் பங்கு பற்றிய பாடகர்கள் ருத்ரேஷ், அதே போன்று கனிஷ்கர், நிஷாந்த் அவர்களோடு சாஜனா மற்றும் ரிக்ஷிகா ஆகியோர்கள் அன்றைய தினத்தில் இந்த பாடகர்களாக இங்கு வருகை தரவுள்ளார்கள் என்பதை கூட நாங்கள் அறிய தருவதோடு இவர்களுடன் குறிப்பாக நம் நாட்டு இசைவாணர் கண்டன் மாஸ்டரின் பேத்தியான பவதாயினி மற்றும் அஷானி, கிருஷிகா, மிமிக்ரி கலைஞர் ராஜ்குமார், அதே போன்று வைரல் ஹரிஸ் ஆகியோர் பங்கு கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக நாங்கள் அதாவது அன்றைய நாளில் பங்கு கொள்ளும் நட்சத்திரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது பிக் பாஸ் புகழ் ராணவ், பிரபல நடிகர் ராணவ், அதே போன்று நடிகை இப்போ வளர்ந்து வரும் ஒரு நடிகை சாஜனா, அதே போன்று ஆர்ஜே ஆனந்தி ஆகியோரும் அன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியினை கலந்து சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை கூட நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அது மாத்திரமல்ல, குறிப்பாக அன்றைய நாளில் தொகுப்பாளினியாக தமிழ் புகழ் தர்ஷு, அதே போன்று நம் நாட்டு நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக லக்ஷனா ஆகியோரும் கூட சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை கூட நாங்கள் அறிய தருவதோடு தொடர்ச்சியாக நடன கலைஞர்களின் அந்த விசேடமான நடன நாட்டிய நிகழ்வுகளும் கூட அன்றைய தினத்தில் இடம்பெறவிருக்கின்றது. அன்றைய மேடையை வான வேடிக்கையில் கூட அலங்கரிப்பதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை, அதற்கான ஏற்பாடுகளும் கூட சிறப்பாகவே இடம்பெறுகிறது என்பதை கூட இந்த வேளையில் நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த விசேட ஊடக சந்திப்பின் வாயிலாக